வணக்கம், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீஸ் வ்ளாக்ஸ். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் பாக்கம் பென்னி மில்ஸில் தான் இருக்கேன். ஆற்றுங்கால் தேவிக்கு பொங்கல் வைக்கிறாங்க, அதுக்காக வந்திருக்கோம். வருஷம் இங்கே இந்த மாதிரி பொங்கல் நடக்கும். ஆற்றுங்கால் தேவிக்கு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு இந்த இடத்துலையும் இங்கே இருக்க சென்னையில் இருக்க மலையாளி எல்லாருமே சேர்ந்து இந்த பொங்கல் வைப்பாங்க. வருஷம் இங்கேயே வைப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக க்ரௌட் தான். எல்லாருக்கும் அப்படிதான் இலையை விரிச்சு வை. ஒரு மேட் கொடுத்துட்டாங்க, உட்காந்து பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டவல் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தலையில் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து கை பிடிக்கிறாங்க. நான் உட்காந்துக்கிறேன் அப்படியே. இது வந்து பொங்கல் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். 300 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம். பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு அப்பப்போ தண்ணி தேவைப்பட்டாலோ அப்புறமா மோர் எல்லாமே கொண்டு வந்து நம்ம இருந்த இடத்துலையே கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டில் அம்மா முன்னாடி ஒரு பெரிய பானையில் பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நமக்கு கொஞ்சம் நெருப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பற்ற வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லோரும் ஆல்மோஸ்ட் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கல் வச்சு முடித்த உடனே சாமினால் சேர்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் உட்காந்துட்டோம். 1 மணிக்கு தான் நைவேத்தியம். ஆற்றுங்காலில் அப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் பொங்கல் வச்சிட்டு இருக்கோமோ கருட பகவான் இப்படி சுற்றிட்டே இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கோம். நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. வச்சு முடித்தவங்கலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் பொங்கல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் வச்சு முடித்ததும் நாங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டில் போயிருந்தோம். அங்கே வந்து யஜ்யம் வளர்த்து அம்மாவுக்கு பெரிய பானையில் பொங்கல் வச்சுருந்தாங்க. அதை நைவேத்தியம் பண்ணுறதுக்காக சாமி முன்னாடி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அம்மனுக்கு செஞ்ச பொங்கல் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா ஆக்ட்ரஸ் கௌதமி வந்திருந்தாங்க. கடுமையான வெயில் இன்னைக்கு, அதையும் பெருசாக எடுத்துக்காமல் ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து அம்மாவுக்கு பொங்கல் வச்சாங்க. ஃப்ரெண்டில் நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த நம்பூதிரி வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பூஜையை முடிச்சுக்கிட்டோம். பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். தமிழிசை சவுந்தரராஜனும் வந்திருந்தாங்க. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அம்மாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்.